வணக்கம் மேசராசி நேயர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த வருடத்திற்கான, அதாவது 2026ஆம் ஆண்டுக்கான ராசி பலனை பத்தி தான். மேச ராசிக்காரங்க நீங்க 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு ஒரு திருப்பம் தரக்கூடிய வருடமா இருக்க போகுது. இந்த வருடம் உங்களை சும்மா விட போறது கிடையாது. ஒவ்வொரு விஷயத்திலையும் நீங்க நிக்க போறியா இல்ல முன்னாடி போக போறியா அப்படின்னு வாழ்க்கை உங்களை கேட்கும். இந்த வருஷத்துல சில நேரங்கள்ல மனசு கனமா இருக்கும். சில நேரங்கள்ல நான் இதுக்கு மேல போக முடியும்னு உள்ளுக்குள்ள இருந்து ஒரு குரல் எழும்பும். அந்த குரலையே நம்பி நீங்க நடந்தா 2026ஆம் ஆண்டுல உங்களுக்கு நல்ல பெயர் தான். முன்னேற்றம், மனநிறைவு கொடுக்கிற வருடமா மாறப்போகுது. மேச ராசிக்கான ஒரு குணம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, மேச ராசிக்காரங்கனாலே துணிச்சல், தைரியம், நேர்மை, யோசிச்சு உடனே செய்யறது. சில நேரம் அதே வேகம் சின்ன சிக்கலையும் கொண்டு வரும். 2026ல் அந்த வேகத்தில் ஒரு கட்டுப்பாடு வருது. இந்த வருடம் உங்களுக்கு வேகமாக போகணும், ஆனால் தெளிவாக போகணும் அப்படின்னு சொல்லித்தரப்போகுது. சனி பகவான் 2026 முழுசுமே உங்களுக்குள்ள பொறுப்பையும் அழுத்தத்தையும் ஒரே நேரத்தில் கொடுப்பாரு. வேலை, குடும்பம், கடமை இந்த மூணும் ஒரே நேரத்தில் தலைக்கேறும். சனி என்ன பண்ணுவார்னா, சும்மா பேசுகிறவங்கள விட்டுடுவேன், செய்யறவங்கள தூக்கி நிறுத்துவேன் அப்படின்னு நடந்து காட்டுவார். அதனால 2026ல் மேசராசிக்காரங்க எந்த விஷயத்தையுமே பாதியில விட்டுறாதீங்க. பொறுமையா முடிச்சா சனி உங்களை ஏமாத்தவே மாட்டாரு. குரு பகவான் 2026ல் உங்களுக்கு வழிகாட்டு மாதிரி இருப்பார். சில முடிவுகள் எடுக்கும் பொழுது உள்ளுக்குள்ள இருந்து இது சரியில்லை அப்படின்னு தோணும். அந்த உணர்ச்சி தான் குருவோட அருளா இருக்கும். குரு இருக்கிற இடம் தான் உங்களுக்கு புத்திசாலித்தனமான முடிவுகளை கொடுக்கும். பண விஷயங்கள்ல தெளிவு, உறவுகள்ல நல்ல புரிதல், இது எல்லாமே கொடுக்க போகுது. யாராவது நல்ல அறிவுரை சொன்னாங்கன்னா அதை அலட்சியமா தள்ளிடாதீங்க. அது உங்க வாழ்க்கைய வேற ஒரு மேல தூக்க போகுது. ராகு கேது மாற்றம் 2024 உங்க மனசை பெரிய அளவுக்கு ரொம்ப ஆட்டங்காட்டுன்னு கூட சொல்லலாம். சில நேரம் எல்லாம் கிடைச்ச மாதிரி தோணும். சில நேரம் என்னதான் வாழ்க்கை இதுன்னு மனசு தோர்ந்து போகும். இது எல்லாமே தற்காலிகம்தான். இந்த வருஷம் யாரை நம்பணும், யாரை தள்ளி வைக்கணும் அப்படின்னு நல்லா தெளிவாக கற்றுக் கொடுக்கக்கூடிய வருஷமாக இருக்க போகுது. முக்கியமாக ரகசியமான விஷயங்களை அனைவர்கிட்டையுமே பேசாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அமைதியாக இருக்கிறது உங்களுக்கு 2026ல் ஒரு பெரிய பலனை கொடுக்குன்னு சொல்லலாம். இந்த வருஷம் மேச ராசிக்காரங்களுக்கு ஒரே ஒரு விஷயந்தான் சொல்லுது. உன்னோட உழைப்பை குறைக்காத, ஆனால் உன்னுடைய அகந்தையை குறை. யாராவது உங்களுக்கு எதிராக நடந்தா உடனே வெடிக்காம ஒரு நிமிஷம் நின்று யோசிங்க. அந்த ஒரு நிமிஷம் உங்கள் வாழ்க்கையை பெரிய சிக்கல்ல இருந்து காப்பாற்றும். நீண்ட நாள் முயற்சி பண்ண பலன், மதிப்பு, மரியாதை அதிகரிப்பு, குடும்பத்தில் பொறுப்பு, மனதளவில் வளர்ச்சி, வாழ்க்கையை வேற கோணத்தில் பார்க்குற பக்குவம், இது எல்லாமே ஒரே நாளில் கிடைக்காது. ஆனால் வருஷம் முடியும் போது இந்த வருஷம் என்ன வளர்த்துருச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்க போகுது. மேச ராசிக்காரங்களுக்கு 2026ஆம் ஆண்டில் உங்களுடைய பொறுமையோட முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு நல்ல வருடமாக இருக்க போகுது. இது வரைக்கும் உழைச்சதுக்கு சரியான பதில் கிடைக்கலன்னு மனசுக்குள்ள ஒரு குறை இருந்துச்சுன்னா இந்த வருஷம் அந்த குறைய மெதுவா ஆனா உறுதியா தீர்க்க ஆரம்பிக்க போகுது. வேலை விஷயத்துல உங்க திறமை வெளியில தெரியும். நீங்க சொல்றதை விட உங்க வேலை தான் உங்க பேரை சொல்லும். பேசாம அமைதியா செஞ்ச உழைப்பு கூட மேலதிகாரிகளுக்கு நல்ல கவனத்துக்கு வரும். இந்த வருஷம் வேலை செய்யற இடத்துல உங்க மேல நம்பிக்கை அதிகமாகும். இந்த வேலையை இவர் தான் சரியா செய்வார்னு சொல்லி முக்கியமான பொறுப்புகளை உங்க கையில கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அந்த பொறுப்புகள் முதல்ல சுமையா தோணுச்சுனாலும் அதுவே நாளைக்கு உங்கள் வளர்ச்சியோட அடித்தளமாக இருக்க போகுது. 2026ல் உங்கள் இடம் வேலையில் கொஞ்சம் கொஞ்சமாக நிலைநிறுத்தப்படும். வேலை போகுமோன்னு இருந்த பயம் குறையும், மன நிம்மதியும் அதிகரிக்கும். பதவி உயர்வு விஷயத்தில் இந்த வருஷம் நல்ல செய்தி இருக்குது. சிலருக்கு நேரடியான உயர்வு கிடைக்கும். சிலருக்கு உயர்வுக்கான உறுதியான சைகை, பாராட்டு அல்லது முக்கியமான பொறுப்பு எல்லாமே கிடைக்கும். இது எல்லாமே சேர்ந்து தான் சரியான பாதையில் போகிறோன்னு ஒரு நம்பிக்கை உங்களுக்கு கொடுக்கும். வேலையில் கிடைக்கிற மரியாதையும் மதிப்பும் உங்கள் தன்னம்பிக்கையை ரொம்பவே உயர்த்த போகுது. வருமான விஷயத்தில் பார்க்கும் பொழுது 2026ல் பணவரவு மெதுவாக ஆனால் உறுதியாக அதிகரிக்கும். சம்பள உயர்வு, போனஸ் அல்லது வேற வழியில் கூடுதல் வருமானம் வர வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. முன்னாடி நீங்கள் செஞ்ச கஷ்டமான வேலைகளுக்கான பலன் இப்போ கிடைக்க ஆரம்பிக்கும். பண விஷயத்தில் இருந்த பதற்றமும் குறையும். சேமிக்கலாம், எதிர்காலத்துக்கு திட்டம் போடலாம் அப்படிங்கிற மனநிலையும் வரும். வேலை மாற்றம் நினைக்கிற மேச ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் சாதகமானதாக இருக்க போகுது. அவசர முடிவு எடுக்காம பொறுமையோட சரியான நேரம் பார்த்து மாற்றம் பண்ணினீங்க அப்படின்னா மனசு நிம்மதி தர வேலை கிடைக்கும். பழைய இடத்தை விட புதிய இடத்துல மதிப்பு, மரியாதை, புரிதல் அதிகமாகவே இருக்கும். இங்கே வந்தது சரியான முடிவுதான்னு மனசுக்கு நிம்மதி கொடுக்கும்.
மொத்தத்தில் 2026ஆம் ஆண்டு மேச ராசிக்காரங்களுக்கு வேலை, வளர்ச்சி, வருமானம் எல்லாத்துலேயுமே நல்ல நம்பிக்கையை தர வருஷமாக இருக்க போகுது. இந்த வருஷம் உங்களை கஷ்டப்படுத்தி சோதிக்கிறதுக்காக கிடையாது, உங்களை ஒரு படி மேலே தூக்குறதுக்காகத்தான் வந்திருக்கு. பொறுமையோட, நேர்மையோட, உழைப்பை குறைக்காமல் நடந்தால் இந்த வருடத்தோட முடிவில் நீங்கள் சூப்பராக இருக்க போகிறீங்க. எல்லாத்துலேயுமே வளர்ச்சி அடைஞ்சு பண விஷயத்துலேயும் சரி எல்லாத்துலேயுமே நீங்கள் முன்னாடி இருக்க போகிறீங்க. இந்த வருஷம் என் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை கொண்டு வந்துருச்சுன்னு நீங்களே கண்டிப்பாக சொல்கிற மாதிரி இருக்கும். மேச ராசிக்காரங்க 2026ஆம் ஆண்டு உங்களுக்கான பண விஷயத்தில் மெதுவாக ஆனால் உறுதியான வளர்ச்சியை கொடுக்குற வருடம். இது வரைக்கும் பணம் வந்தாலும் நிற்காத மாதிரி இருந்துச்சுன்னா இந்த வருஷம் அந்த நிலை கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும். வருமானம் மட்டும் இல்லை, பணத்தை எப்படி சேமிக்கணும், எப்படி செலவு கட்டுப்படுத்தணும் அப்படின்னு ஒரு தெளிவு உங்களுக்கு வரும். இந்த தெளிவு தான் உங்களை 2026 உங்களுக்கான பெரிய பலனாக இருக்க போகுது. இந்த வருடம் எதிர்பாராத வழியில் கூட பணம் வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பழைய முதலீடு, முன்னாடி கொடுத்த கடன், நீங்கள் மறந்து போன ஒரு வரவு கூட கைக்கு வரக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. சொத்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா சொத்து வாங்குற விஷயத்தில் மேச ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் சாதகமான வருடமாக தான் இருக்குது. வீடு, நிலம், மனை வாங்குற யோசனை இருந்துச்சுன்னா சரியான ஆலோசனையோட அவசரப்படாமல் முடிவெடுத்தால் நல்ல பலன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சொத்து சம்பந்தமான விஷயங்களில் தடைகள் வந்தாலுமே அது நிரந்தரமாக இருக்காது. சின்ன தாமதத்துக்கு பிறகு நல்ல முடிவு கிடைக்கும். நம்ம சொந்தம்னு சொல்லிக்கொள்கிற சந்தோஷம் சிலருக்கு இந்த வருடமே கிடைக்க போகுது. கடன் விஷயம் அப்படின்னு பார்க்கும் பொழுது 2026 அழுத்தம் குறைய ஆரம்பிக்கும். பழைய கடன்கள் மெதுவாக அடைக்கிற வாய்ப்பு கிடைக்கும். புதிய கடன் எடுக்க புதிய வாழ்க்கையும் ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லலாம். மொத்தத்தில் இந்த வருஷம் உங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு வருஷமாக இருக்க போகுது. அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்பொழுது குடும்ப வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, அதை பற்றி பார்க்கும் பொழுது ஃபுல்லாகவே உங்களுக்கு சூப்பராக இருக்குன்னு கூட சொல்லலாம். மேசராசிக்காரங்க நீங்கள் 2026 உங்களுக்கான காதல் உறவுகளும் விஷயத்தில் மனதுக்கு நிம்மதி தரக்கூடிய ஒரு வருடமாக இருக்குது. இது வரைக்கும் உறவுகளில் இருந்த குழப்பம், புரிதல் இல்லாமல் சொல்ல முடியாத மன வருத்தம் இருந்துச்சுன்னா இந்த வருஷம் அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக ஆரம்பிக்க போகுது. பேசாமல் மனசுக்குள்ளே வச்சுருந்த விஷயங்களை அமைதியாக சொல்லிக்கொள்ளும் பக்குவமும் உங்களுக்கு வரப்போகுது. அதுவே உறவுகளை இன்னும் நெருக்கமாக மாற்றப்போகுது. காதலில் இருக்கிற மேச ராசிக்காரங்களுக்கு 2026 நல்ல புரிதலும் உருவாகும். சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்துச்சுனாலுமே அது பிரிவுக்காக இல்லை, ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும். காதல் உறவுகளில் இருந்த சந்தேகம், பயம், குழப்பம் இந்த வருஷம் குறைய ஆரம்பிக்கும். இவர் எனக்காக இருக்காருன்னு ஒரு பாதுகாப்பான உணர்ச்சி மனசுக்குள்ள வேரூன்றி நிற்க போகுது. சிலருக்கு காதல் உறவு இன்னும் உறுதியான நிலைக்கு போகிற மாதிரி இருக்கு. திருமணமாகாத மேச ராசிக்காரங்களுக்கு நல்ல செய்தி வரப்போகுது. நல்ல குணம், நல்ல குடும்பம், மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை துணை கிடைக்கிற வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. முதல்ல சின்ன தாமதம் மாதிரி தோணினாலுமே கடைசியில் எல்லாமே நல்லபடியாக முடியும். இவ்வளவு நாளாக காத்திருந்ததுக்கு இதுக்குத்தானா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சந்தோஷமான தருணம் இந்த வருடத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது. உறவுகள் விஷயம் அப்படின்னு பார்க்கும் பொழுது 2026 யாரை நம்பணும், யாருக்கு எவ்வளவு இடம் கொடுக்கணும் உங்களுக்கு தெளிவாக புரிய போகுது. தேவையில்லாத வாதங்கள், அப்புறம் மன அழுத்தம் தர உறவுகள் தானாகவே விலக போகுது. நல்ல மனசு கொண்டவங்களுக்கு உங்கள் பக்கத்தில் நிலை நிற்பாங்க. இது உங்களுடைய மனசுக்கு பெரிய சாந்தியை கொடுக்க போகுது. உங்களுடைய குடும்ப வாழ்க்கை, குடும்ப வரவு இதை பற்றி பார்க்கணும் அப்படின்னா குடும்ப வாழ்க்கையில் உங்களுக்கு எப்பொழுதுமே இந்த வருடம் ஃபுல்லாகவே சந்தோஷம் மட்டுமே நிலைத்திருக்க போகுது. பணவரவு மட்டும் கொஞ்சம் மெதுவாக தான் வர ஆரம்பிக்கும். ஆனால் இந்த வருடத்துடைய கடைசியில் நீங்கள் பண வரவில் மிகவும் மேன்மேலே இருக்க போகிறீங்க. மேச ராசிக்காரங்க 2026ஆம் ஆண்டில் உங்களுக்கு குடும்ப விஷயத்தில் மனசு நிறைவு தர வருஷம். இது வரைக்கும் குடும்பத்தில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு, புரிதல் இல்லாமல் இருந்துச்சுன்னா இந்த வருஷம் அதெல்லாம் மெதுவாக குறைய போகுது. வீட்டுக்குள்ள அமைதி, ஒருத்தருக்கு ஒருத்தர் மதிப்பு அதிகரிக்க போகுது. குடும்ப பொறுப்புகள் கொஞ்சம் கூடுனாலுமே அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிற மனநிலை உங்களுக்கு வரப்போகுது. குழந்தை விஷயத்தில் 2026 நல்ல செய்தி தர வருஷமாக இருக்கும். குழந்தை பாக்கியம் எதிர்பார்க்குறவங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. தாமதம் இருந்தாலும் அது கவலைக்கானது இல்லை. சரியான நேரம் வந்தால் சந்தோஷமான செய்தி கிடைக்கும். குழந்தைகளுடைய படிப்பு, வளர்ச்சி, திறமை எல்லாத்துக்குமே நல்ல முன்னேற்றத்தை காண போகிறீங்க. குழந்தைகளோட தொடர்பு இன்னும் நெருக்கமாக மாறும். அவங்களோட வெற்றி உங்களுக்கு பெருமையை கொடுக்க போகுது. பெற்றோர்களுடைய ஆரோக்கியம்னு பார்க்கும்போது 2026 பெரிய கவலை எதுவும் இல்லை. சின்ன சின்ன உடல் சோர்வு, வழக்கமான பிரச்சனைகள் வந்தாலும் சரியான கவனத்தோடு பார்த்துக்கிட்டா சரியாயிரும். பெற்றோர்களோட நேரம் செலவழிக்கணும்.
பேசிக்கொள்ள, அவர்களோட ஆசீர்வாதம் பெற இந்த வருடம் நல்ல வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வருடமா இருக்கு. குடும்ப மூத்தவர்களுக்கு வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்தா, அது உங்க வாழ்க்கையில நல்ல வழிகாட்டியா இருக்க போகுது. இந்த வருஷம் குடும்பத்துக்காக சில முக்கியமா எடுக்க வேண்டிய சூழ்நிலையும் வரப்போகுது. அப்படி இருக்கும் பொழுது, உங்க வாழ்க்கையில எப்பொழுதுமே இனி சந்தோஷம் மட்டுமே இருந்துகிட்டே இருக்க போகுது. அப்படி இருக்கும் பொழுது நீங்க எல்லாத்தையும் மதிச்சு, எல்லாத்தையும் பொறுமையோட செயல்பட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கான நல்லதே இந்த வருஷம் உங்களுக்கு சூப்பர் டாப் டக்கர்ன்னு கூட சொல்லலாம். இதே மாதிரி உங்க எல்லா ராசிய பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எங்களுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு நாங்க போடுற எல்லா ராசி பலனோடத பத்தியும் நோட்டிஃபிகேஷன்ல வந்துகிட்டே இருக்கும். அப்படியே உங்களோட ராசி என்ன அப்படிங்கிறத நம்ம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நன்றி, வணக்கம்.